திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 190, அதிகாரம் புறங்கூறாமை. பண்டைய தமிழகத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த கவிகளுள் ஒருவர் வில்லிபுத்தூரார். இவருடைய கல்வித்திறனை உணர்ந்த வரபதி ஆட்கொண்டான் என்னும் குறுநில மன்னர் இவரை தனது அரசவை கவியாக ஆக்கினார். மன்னரின் விருப்பத்திற்கிணங்க வில்லி பாரதம் என்னும் காவியத்தை இவர் இயற்றினார். அதே அவையில் பின்னர் கவிஞர்களின் புலமையை சோதிக்கின்ற தலைமை பொறுப்பையும் ஏற்றார். கலைநலம் அமைந்தும் இவர் கருணை இல்லாமல் செருக்கோடு இருந்தார். அது எவ்வாறு எனில், யாராவது புலவர்கள் பாடி வருகின்ற கவிதைகளில் குறைகள் காணப்பட்டால் அவரது செவியை இவர் அறுத்து விடுவார். ஒரு நாள் அருணகிரிநாதரிடம் வாதாடியதில் இவர் தோல்வியடைந்தார். அவையோர் அனைவரும் வில்லி செவி இழந்தான் என்று ஆரவாரம் செய்தனர். அருள் வள்ளலாகிய அருணகிரியார் யாதொன்றும் செய்யாமல் இவரது காதை தடவி, இன்று முதல் இது என் செவி, இதனை இனிது பேணி வாழவும், இனி எவரிடமும் யாதொரும் தீதும் செய்யாதீர் என போதித்து சென்றார். அன்று முதல் வில்லிபுத்தூரார் காதினை அறுக்கும் தீதினை விட்டார். பிறரது குற்றத்தை காண்பது போல் தன் குற்றத்தை ஒருவன் காண நேர்ந்தால் அவரது உயிர்க்கு தீங்கு நேராது என்பதை ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கில் பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்கிறார் நம் திருவள்ளுவர். பிறர் குற்றம் பார்த்தால் துன்பம், நம் குற்றம் கண்டால் உயர்வு.